விஜய் டிவியின் பாண்டியன் ஸ்டோர்ஸ் 2 சீரியலில் தற்போது குடும்பமே நீதிமன்றம், சிறை என அலைந்துவிட்டு ஒரு வழியாக ஜாமீன் பெற்று வீடு திரும்பியுள்ளது. பாண்டியன் குடும்பத்தினர் ஒருவருக்கொருவர் ஆறுதல் சொல்லிக் கொண்டாலும், இந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் மூல காரணமான தங்கமயிலின் நிலைதான் இப்போது ஊசலாடிக் கொண்டிருக்கிறது. தங்கமயில் தனது அம்மாவிடம் எல்லாம் சரியாகிவிடும் என்று சொன்னாயே அம்மா, இப்போது என் வாழ்க்கையே போய்விட்டதே என கதற, பாக்கியம் ஒரு புதிய அதிரடி திட்டத்தை முன்வைக்கிறார். பாக்கியம் தனது மகளிடம், நீ கவலைப்படாதே, அந்த 8 பவுன் நகையை எப்படியாவது அந்த குடும்பத்திடம் இருந்து வாங்கி, அதை விற்றாவது வக்கீல் ஃபீஸ் கட்டி உன் வாழ்க்கையை சரி செய்வேன். உன்னை மீண்டும் அந்த வீட்டில் தலைநிமிர்ந்து வாழ வைப்பேன் என ஆவேசமாக வாக்குறுதி அளிக்கிறார். ஆனால் பாக்கியத்தின் ஒவ்வொரு முடிவும் தங்கமயிலை மென்மேலும் சிக்கலிலேயே தள்ளி வருகிறது என்பதை தங்கமயில் இன்னும் உணரவில்லை. தன் அம்மா தனக்கு நல்லது செய்வதாக நினைத்து செய்யும் காரியங்கள் பாண்டியன் குடும்பத்திற்கும் தனக்கும் இடையே இருக்கும் இடைவெளியை அதிகப்படுத்துகிறது என்பதை தங்கமயில் புரிந்து கொள்ளாமல் இருப்பதுதான் கதையின் மிகப்பெரிய சோகம். தற்போதைய சூழலில் தங்கமயில் தனது அம்மாவின் பேச்சை கேட்டு மீண்டும் குறுக்கு வழியில் பிரச்சனைகளை தீர்க்க முயன்றால் அது அவரது வாழ்க்கையை முற்றிலும் சீரழித்துவிடும். பாண்டியன் குடும்பத்தினர் உண்மையை மட்டுமே மதிப்பவர்கள் என்பதால் பாக்கியத்தின் நகை வெற்றி கேஸ் நடத்தும் திட்டம் மீண்டும் ஒரு போய் வலைக்கே வழிவகுக்கும். இதை புரிந்து கொள்ளாத தங்கமயில் இன்னும் ஒரு தத்தியாகவே இருப்பது ரசிகர்களிடையே அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது. இதுவரை நடந்த அனைத்து பொய்களுக்கும் பாக்கியத்தின் அதீத ஆசையும் தவறான வழிகாட்டுதலுமே அடிப்படை என்பதை உணராதது தங்கமயிலின் பலவீனமாகவே பார்க்கப்படுகிறது. சமூக வலைதளங்களில் ரசிகர்கள் பலரும் தங்கமயிலுக்கு ஒரு முக்கியமான ஆலோசனையை வழங்கி வருகின்றனர். இனியாவது அம்மாவை நம்புவதை நிறுத்திவிட்டு நேராக பாண்டியன் குடும்பத்தின் காலில் விழுந்து மன்னிப்பு கேள் அல்லது அவர்கள் வீட்டு முன் உண்ணாவிரதம் இரு. அப்போதுதான் அவர்கள் மனம் இறங்கி உன்னை ஏற்றுக்கொள்வார்கள். பாக்கியத்தின் பேச்சை இன்னும் கேட்டால் உன் வாழ்க்கை அதலபாதாளத்திற்கு சென்றுவிடும் என்று கூறி வருகின்றனர். பாண்டியன் போன்ற ஒரு நேர்மையான மனிதரிடம் மீண்டும் மீண்டும் பொய் சொல்வது அவரை அவமதிப்பதற்கு சமம் என்பதை தங்கமயில் உணர வேண்டிய தருணம் இது. இனி வரும் எபிசோடுகளில் தங்கமயில் சுதாரிப்பாரா அல்லது பாக்கியத்தின் தவறான வழிநடத்தலால் பாண்டியன் குடும்பத்தை விட்டு நிரந்தரமாக பிரிக்கப்படுவாரா என்பதுதான் தற்போதைய எதிர்பார்ப்பு. பாண்டியன் குடும்பத்தில் சரவணன் தன் மனைவிக்காக எவ்வளவு தூரம் போராடுவார் என்பதும் ஒரு பெரிய கேள்விக்குறியாக உள்ளது. ஏற்கனவே குடும்ப கௌரவம் பாதிக்கப்பட்டிருப்பதால் இனியும் ஒரு பொய்யை தாங்கும் நிலையில் அந்த குடும்பம் இல்லை. பாக்கியம் இப்போது திட்டமிடும் நகை விற்பனை விவகாரம் மீண்டும் ஒருமுறை பெரிய வெடிப்பை ஏற்படுத்த வாய்ப்புள்ளதாக தெரிகிறது. கதாசிரியர் தங்கமயிலுக்கு ஒரு மாற்றத்தை கொடுப்பாரா அல்லது பாக்கியத்தின் சூழ்ச்சிகள் தொடருமா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். எதுவாக இருந்தாலும் பாண்டியன் குடும்பத்தில் மீண்டும் அமைதி திரும்ப வேண்டுமானால் உண்மைகள் முழுமையாக பேசப்பட வேண்டும் என்பதே நிதர்சனம். ஒருவேளை தங்கமயில் தன் அம்மாவை எதிர்த்து பேசி பாண்டியனிடம் சரணடைந்தால் மட்டுமே இந்த தொடரில் ஒரு சுமூகமான முடிவு ஏற்படும். இல்லையெனில் பாக்கியத்தின் ஆவேசமான வாக்குறுதிகள் அனைத்தும் தங்கமயிலின் திருமண வாழ்க்கைக்கு வைக்கும் முற்றுப்புள்ளியாகவே முடியும்.